கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. அன்புக்குரியவர்களே, தூற்றிக்கொண்டு திரிகிற அனுபவம் வேதம் அருவருக்கின்ற ஒன்று. அநேகர் மற்றவர்களுடைய ரகசியங்களை கேட்டு அறிந்து கொண்டு குடும்பத்தினர் மத்தியிலே, நண்பர்கள் வட்டாரத்திலே அவர்களை தூற்றி கேவலப்படுத்துவார்கள். ஒருவரை குறித்த ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது அதை ஆண்டவர் பாதத்தில் மாத்திரமே வைப்பது தேவனுக்கு உகந்தது. அதை திரித்து வேறுபடுத்தி இன்னும் சில சமாச்சாரங்களை அதோடு கூட்டி நம் மற்றவர்களிடம் அதை பேசும்போது நிச்சயமாகவே அது அநேகரை காயப்படுத்துகிறது, அநேகருக்குள் சங்கடங்களை உண்டாக்குகிறது, வாழ்க்கையை அநேகர் வெறுத்து விடுகிறார்கள். தூற்றிக்கொண்டு நடந்ததுனால வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்த அநேகரை நாம் கேள்விப்பட முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, எந்த காரியத்தை மற்றவர்கள் மூலமாய் நாம் கேட்டாலும் தூற்றிக்கொண்டு நடக்கிற அனுபவத்தை நாம் விட்டு மனம் திரும்புவோம். தாவீதை அநேகர் தூற்றிக்கொண்டே நடந்தார்கள், ஆனால் தாவீது ஆசீர்வாதமாய் இருந்தான். தூற்றிக்கொண்டு நடந்தவர்கள் வாழ்க்கையின் பல தோல்விகளில் போய் விழுந்து விட்டார்கள். எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்து அவருக்காக வாழ, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த, திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, தூற்றிக்கொண்டு நடக்கிற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. மற்றவர்களிடம் நாங்கள் காண்கிற, அவர்கள் மூலமாய் கேட்கிற சில மனுஷிக காரியங்களை நாங்கள் மற்றவர்களோடு கலந்து அதை திரித்து பேசாதபடி உதடுகளை அடக்கும் கிருபையே எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.